டிஜிஎஸ் ஆனந்த், உங்களோட இளம் வயதில் நீங்கள் எந்தெந்த மாதிரியான சவால்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க? என்னோடய லைஃப்பில் நான் நிறைய சேலஞ்சஸ், அதாவது என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நான் எந்த ஒரு விஷயமா எடுத்தாலுமே இது முடியாது அப்படின்னு என்னுடைய சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நான் அவங்க முடியாது சொன்னாலும் கண்டிப்பாக அதை நான் சேலஞ்ச் பண்ணி கண்டிப்பாக அதை நான் சக்ஸஸாக கொண்டு வந்துடுவேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் நான் கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் தான் என்னுடைய மேம் அவங்க ஒருத்தர் தான், அதாவது காலேஜில் 300-600 பேர் படித்தாலும் அந்த ஒருத்தர் சொன்னாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உன்னால் அந்த விஷயத்தை நீ பண்ணி கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ லேப்டாப்பில் சிஸ்டம் ஆன் பண்ணுறியா கண்டிப்பாக முடியும்னு சொன்னாங்க. ஆனால் அதை முடித்து ஃபைனல் தேர்ட் இயரில் வரும்போது தான் ஒரு ஆனந்தான் நான் வெளியே வந்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன், சுற்றி இருக்கிறவங்க நான் எது எடுத்தாலுமே அது ஒரு நெகட்டிவாகவே முடியும். நான் எந்த ஒரு பொருளை நான் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாலும் திடீர்னு அந்த பாட்டு, நான் மொபைலில் பாட்டு கேட்டுருப்பேன், திடீர்னு பேட்ரி டவுன் ஆயிரும். திடீர்னு அப்படி பஸ்ஸுக்கு காத்துட்ருப்பேன், திடீர்னு பார்த்தா பஸ்ஸே அன்றைக்கி